Push the boat out further to the deep water. Then you and your partners let down your nets for a catch. Oh, Master, we worked hard all night long and caught nothing. But if you say so, I'll let down the nets. James! John! Oh, Nick! Nick! Don't overload this side. That's enough. That's enough! ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். 917வது பாடலை முதலாவதாக நாம் பாடுவோம். 917வது அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாழ்கப்பா வரம் தாருங்கப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. தந்தீரை கடந்தே சோதனை செய்தே நன்றியை
915வது பாடல். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். Hallelujah.
கடைசியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடப்பட்டிருக்கிற 936வது பாடல். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ Thank you, Father. Father, thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. Nandri Sundare, Sinam Sundare, Nandri Sundare.
Hallelujah.
ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிக்கும் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே. காலை வேளையிலே அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவருடைய கிருபை அல்லவா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும். இருக்கிற தம்பிமார் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. அவன் செய்த நன்மைகளை உபகாரங்களை மறவாதபடிக்கு எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Lord. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வேலைகளிலே கூட இருந்தீரே, பிரயாணங்களிலே கூட இருந்தீரே, வியாதிகளின் மத்தியிலே எங்களை ஆண்டவரை கிருபையாய் பலப்படுத்துகிறீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருந்தீரே, குறைவுகளை எல்லாம் ஆண்டவரை நிறைவாக்குகிற தேவனாய் இருந்தீரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராய் இருந்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah, நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, உலகிலே ஒத்தாசை எங்களுடைய வாழ்க்கையில தந்தீரே, கைவிடாத தேவனாயிருந்து காத்துக் கொண்டீரே. மகனே மகளே நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்சி தேற்றி நடத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறே. நன்றி அப்பா நன்றி. தாய்தன் பாறையை மறந்தால் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஓ எங்களோடு கூட இருந்தீரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சப்பாக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உத்தரவாதங்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தில் ஆனந்தத்தில் சொல்லுங்க இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் உம்மை நோக்கி பார்க்கின்றேன்.
యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం உம்மை நோக்கி பார்க்கின்றேன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர் உலகம் வெறுக்கையில் உலகத்தின் மனிதர்கள் எங்களை வருத்தார் இவர்களை அழைத்துக் கொண்டு ஆதரித்து நடத்துகிறவராய் இருக்கிறீர்கள் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர் கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர் உமது சமூகமே இடம் எனக்கு தீபமே பாவிகள் சமாயிலே சமூகமே இடம் எனக்கு தீபமே உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் உம்மில் மகிழ்கின்றேன் என்னை மறக்கின்றேன் உம்மில் மகிழ்கின்றேன் என்னை மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் எல்லாரும் சொல்லுவோம் ஜீசஸ் நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் యేసయ్యా స్తోత్రం எல்லாரும் சொல்லுவோம் యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం உம்மை நோக்கி பார்க்கின்றேன் இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாக இருக்கிறது உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நினைத்து துதிக்கின்றேன்
சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து கைகளை உயர்த்தி முதல் 2 லைனை மறுபடியும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து என்னை முற்றிலும் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மற்ற நடத்துகிற தேவன் இனிமேலும் எங்களை எங்கள் குடும்பங்களை வழிநடத்தி செல்லும்படியாக உடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். இயேசையா ஒவ்வொரு ஜனங்களையும் இனிமேலும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். குடும்பங்களை ஆசீர்வதி, குறைவுகள் மாறட்டும். அந்த ஒரே சரீரங்களிலே வியாதிகள் மாறட்டும். விடுதலை இல்லாத நிலைமைகள் விடுதலையாய் மாறட்டும். சமயங்களுடைய வாழ்க்கை அதிசயங்களை காணட்டும். அந்த ஒரே தொடர்புடைய சமூகத்தை எல்லாரும் எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதனாலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற தலைப்புல ஒரு சில தேவனுடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அனைத்தையும் படைத்தவர், எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் இந்த காலை வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லும் போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லா ஜனங்களுக்கும். மாம்சமான உலகத்தில் உள்ள எத்தனை கோடான கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள், எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவராலே எல்லாம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவதாக யோசுவா புத்தகத்திலிருந்து அவர் தடைகளை தகர்த்து போட அவராலே கூடும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிப்போம். யோசுவா 6:1. அடைக்கப்பட்டிருந்தது, பாருங்க. எரிகோ என்கிறதான கோட்டை, அதை குறித்த அநேக பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டு
அவர்கள் செங்கடலை தேவன் பிளந்து அதன் மூலமாய் நடத்தப்பட்டு அவருடைய முறுமுறுப்பினாலே விசுவாசம் இல்லாமையினாலே 40 வருடங்கள் அவர்கள் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே நடந்து கடைசியிலே அவர்கள் இப்பொழுது இந்த தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்தின் எல்லை பகுதியிலே வந்து விட்டார்கள். அங்கே அவர்களுக்கு தடையாக ஒரு எரிகோ என்கிறதான ஒரு பயங்கரமான கோட்டை. இந்த கோட்டையினுடைய உயரம் கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரம். 15 நீங்க பெருக்கி பார்த்தா எத்தனை அடி அப்படின்னு சொல்லி தெரியும். 15 மீட்டர் உயரமான ஒரு பயங்கரமான மதில். அந்த எரிகோவின் மதிலுடைய அகலமும் பயங்கரமா இருக்குமா. அதுல ரதங்கள் கூட ஓடத்தக்கதான அகலமுடையதாய் அது இருக்கும் என்று சொல்லி சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எரிகோ கோட்டை, பயங்கரமான கேட்டுகள். இதற்கு முன்பாக இதை தாண்டிதான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சுதந்திரிக்க கட்டளையிட்டதான தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். ஒரு தடை. இது மனிதனால தகர்க்க முடியாத ஒரு பயங்கரமான கோட்டையாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். அதன் மத்தியிலே ஆண்டவர் அந்த தடையை நீக்க இந்த ஜனங்களுக்காக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நாம் படித்த வசனத்துல ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை கண்டவுடனே கோட்டையை எல்லாம் மூடி சீல் வைத்து ஒருவரும் வெளியே போகல, ஒருவரும் உள்ளே வரல. அப்படியே மூடப்பட்ட கோட்டையாய் அது இருந்தது. 2ஆம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்னதான வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். பாருங்க, தடை பயங்கரமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், ஒப்புக் கொடுப்பேன் என்றல்ல, ஒப்புக் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தடையாய் இருக்கிற காரியங்கள் நம்முடைய சக்திக்கு மேலானதாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நம்மால் முடியாததை தடைகளை மாற்ற தேவனாலே, நாம் ஆராதிக்கிற தேவனாலே முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு தடை இந்த எரிகோவை போல நின்று கொண்டிருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எந்த ஒரு தடை எரிகோவை போல நின்று கொண்டிருக்கிறது? தேவனுடைய துணை உங்களுக்கு இருக்கும்போது, அவரிடத்திலே நீங்கள் செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, எப்படிப்பட்ட தடையாய் இருந்தாலும் நீங்க இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது படிங்க. நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடந்தீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். பாருங்க, அவர்கள் இந்த பட்டணத்தை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு இந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறார். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியிடும் போதும், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடித்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பாக எக்காலங்களை பிடித்துக் கொண்டு தேவனை துதித்து அந்த எக்காலங்களை ஊதுகிறதுனால ஆசாரியர்களை 7 பேரை 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை அவர்கள் 7 தரம் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார். நாம் 7ஆம் வசனத்திலே படிக்கும் போது, ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள்,
யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு பின் சென்றது. கர்த்தர் சொன்னபடியே இங்கே 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை அங்கே எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊத ஆரம்பித்தார்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு 14ஆம் வசனம். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி இவர்கள் 6 நாட்கள் ஒரே ஒரு தடவை பட்டணத்தை சுற்றி அவர்கள் எக்காலங்களை ஊதினார்கள். மறுபடியும் பாளையத்தில் வந்து இருந்தார்கள். தேவன் சொன்னபடி 15ஆம் வசனத்திலே 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது அதிகாலமே எழுப்பி விட்டார்கள். காரணம், 7 தடவை இந்த பட்டணத்தை எரிகோ கோட்டை அவர்கள் சுற்றி வர வேண்டும். முதல் 6 நாட்கள் எத்தனை தடவை சுற்றினார்கள்? யாரா சொல்லுங்க? ஒரே ஒரு தடவை சுற்றி கொண்டு அவர்கள் பாளையத்தில் வந்து தங்குவார்கள். ஆனா 7ஆம் நாளில 7 தடவை சுற்ற வேண்டும். அதிகாலையில் எழும்பி அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி நடக்க ஆரம்பித்தார்கள். பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த ஜனங்கள் பட்டணத்தை சுற்றி வரும்போது கோட்டைக்குள்ள இருந்ததான எரிகோவின் மக்கள், ராஜா எல்லாம் பார்த்திருப்பார். அவர்களுக்கு இது வேடிக்கையா இருக்கிறது. என்ன கோமாளித்தனமா பண்றாங்க, இவ்வளவு உறுதியான பயங்கரமான ஒரு கோட்டை, சும்மா இவங்க என்னென்னமோ கோமாளித்தனமா பண்ணிட்டு எக்காலங்களை ஊதுகிறார்கள், சுற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு தான் தெரியும், தேவன் சொன்னதை செய்கிறோம், தேவனை நாம் துதிக்கிறோம், துதியினால் இந்த கோட்டை உடைய போகிறது என்கிறது யோசுவாவுக்கும் அவனோடு கூட உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, யோசுவாவுடன் 2 காரியங்களை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 17, 18 வசனங்களிலே படிங்க. ஆனாலும் இந்த பட்டணமோ இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த எரிகோ பட்டணத்துல எந்த ஒரு பொருளையும் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற கட்டளை ஏற்கனவே யோசுவாவின் மூலமாய் தேவன் சொல்லியிருந்தார். அதை மறுபடியும் அங்கே நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். 20, 21 வசனங்களை பார்க்கும்போது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி செய்த போது அந்த எரிகோ கோட்டை உடைந்து போனது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது நமக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்ட பெரிய தடைகளா இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கி போகும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் கேட்கவில்லை, ஐயா ஒரே நாள்ல 7 தடவை சுத்த சொல்றதுக்கு பதிலா நம்ம டெய்லி 2 தடவை சுத்தினா நல்லா இருக்குமே, ஈஸியா இருக்குமே
அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்கல. யோசுவாவும் ஆண்டவரத்துல கேட்கல. ஆண்டவர் சொன்னதை, தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். எக்காலங்களை ஊதுங்கன்னா ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகிறார்கள். ஒரு தடவை பட்டணத்தை சுற்றுங்க அப்படின்னா ஒரு தடவை அந்த கோட்டையை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாள்ல 7 தடவை சுற்றுங்க. ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மகா சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஜனங்களும் சேர்ந்து துதிக்க ஆரம்பித்தார்கள். துதி இருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். நாம் ஆராதனையில எதுக்கு துதிக்கிறோம்? தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். சாலமோன் ஆலயத்துல அங்கே ஆராதனை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை வல்லமையாய் இறங்கி வந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். தேவனை ஜனங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அந்த நேரத்துல விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், தடைகள் உடைக்கப்படும், மந்திர கிரியைகள் செயலற்று போகும். தேவனுடைய விடுதலை ஆராதனை அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது உண்டாகும். பாருங்க, எரிகோ கோட்டை அது ஒரு ஆயுதங்களினாலே தகர்க்கப்படவில்லை, துதியினாலே தேவனை துதித்த போது தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் இறங்கி வந்தது. துதியினாலே இந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் தேவனை நாம் துதிக்கும் போது, துதி எரிகோ போன்றதான கோட்டைகளை அன்றைக்கு உடைத்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். ஸ்தோத்திரம். எனவே நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறபடி நாம் செயல்பட்டு அவருடைய விடுதலையை பெற்றுக் கொள்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தடைகளை தகர்க்க அவராலே கூடும். எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை தகர்க்க தேவனால் கூடும். இரண்டாவதாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் அநேக தேவனை குறித்து அவருடைய செயல்பாடுகளை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் இதனால இன்னொரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் கெனேசரேத்துக்கு கடந்து வருக கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலைகளை என்ன செய்தார்கள்? அலசி கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் போது இந்த வலைகளை அலசி கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையில ஒரு வறுமை காணப்பட்டது. ஒன்றுமே இல்லாத நிலைமை காணப்பட்டது. ஆண்டவர் வறுமையை நிரப்ப கூடும். ஆண்டவராலே வறுமையை நிரப்ப கூடும். இயேசுவால வறுமையான நிலைமையை நிரப்பி கொடுக்க கூடும் என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இவர்கள் 2ஆம் வசனத்திலே நாம் படித்தது போல ஆண்டவர் அங்கே கெனசரேத் என்கிற கடல் அருகே வருகிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவரை பார்க்கும்படியாய், அவரிடத்திலே வந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் கூடுகிறார்கள். அங்கே ஒரு படகு இருக்கிறது. அங்கே இருந்ததான ஜனங்கள், மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். வலைகளை எப்ப அலசுவாங்க? வேலையெல்லாம் முடிச்சு போதும், இன்னைக்கு பிடிச்சது மீனெல்லாம் போதும், நாளைக்கு பிடிக்கிறதுக்கு வலைய அலசி ஏதாவது ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை அலசி காய போடுவார்கள். வேலை முடிந்த அப்புறம்தான் இந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில 3ஆம் வசனத்திலே அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். இயேசு போதனம் பண்ணும்படியாய், ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாய் இந்த வறுமையான ஒரு படகுல ஏறினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு
அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வறுமையான படகுல உட்கார்ந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு போதனம் பண்ண ஆரம்பிக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பணம் அதிகமா இருக்கா, வீடு இருக்கா, வசதி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறது இல்லை. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் 4ஆம் வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவராய் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பேதுருவிடத்துல உனக்கு மீன் பிடிச்சீங்களே, எவ்வளவு மீன் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவர் விசாரிப்பதை நாம் வசனத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் இவர்கள் ஒரு வறுமையோடு கூட இருக்கிறார்கள். முகங்கள் வாடி இருக்கிறது, ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அவருடைய முகத்திலே தெரிகிறது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். இன்னைக்கு இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய நிலைமைகளை, உங்களுடைய வறுமைகளை இயேசு பார்க்கிற தேவனாக, உங்களுடைய வறுமைகளை நிரப்ப அவர் உங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு வறுமையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நோக்கி பார்க்கிற தேவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பேதுரு இயேசுவை அழைத்து, ஆண்டவரே மீன் ஒன்றும் கிடைக்கல, ஏதாவது செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஒண்ணுமே சொல்லல. உண்மையான படங்கள் இருக்கிறது. தேவைக்காய் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்திலே அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடையவும், அவருடைய அற்புதங்களை பார்க்கவும் அநேக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிக்கும்படியாக அந்த வறுமையான பேதுருவுடைய படகுல ஆண்டவர் ஏறுகிறார். ஸ்தோத்திரம். கடைசியில போதனம் எல்லாம், பிரசங்கம் எல்லாம் முடிகிறது. ஆண்டவர் அங்கே பேதுருவை விசாரிக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவிடத்துல நீ ஆழத்துல தள்ளிட்டு போய் மீன் வலைகளை போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்பதான் பேதுரு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல சொல்லுகிறார், ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைய போடு, உன் வறுமையெல்லாம், உன்னுடைய குறைவையெல்லாம், எல்லாமே எல்லாம் மாறும்படியாய் ஆழத்துல தள்ளிட்டு போய் உன்னுடைய வலைய போடு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, நாம் முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. எனவே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைய வீசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? தேவன் ஆண்டவர் சொன்னபடி அதே நேரத்தில் வலைய அலசினா என்ன? நாங்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு களைத்து போயிருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது. ஆனா ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். ஆண்டவரே, நாங்க இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப களைத்து போயிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனா ஒரு மீனும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கும்போது, இயேசு உங்கள் படகுல இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்களில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை உண்டாகும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு அந்த வறுமையை நீக்கும்படியாக இந்த பேதுருவுக்கு தேவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். பேதுருவும் ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே ரொம்ப களைப்பா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், சாக்கு போக்கு சொல்லவில்லை. ரொம்ப களைப்பா இருக்கு, நாளைக்கு ஜெபம் பண்ணணும்,
ரொம்ப பிஸியா இருக்க, நாளைக்கு பைபிள் படிக்கலாம், ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய காரியத்துல நம்ம அசதியா இருக்கிறது போல அவர் இருக்க விரும்பவில்லை. உடனே தேவன் சொன்ன உடனே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே நீ சொன்னீரே ஆழத்துல போடு அப்படின்னு சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், எரிகோ கோட்டை உடைகிறதற்கு அவர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர்கள் செய்தார்கள். ஒன்றுல கூட அவர்கள் மிஸ் பண்ணவில்லை. எக்காலங்களை ஊத சொன்ன போது எக்காலங்களை ஊதினார்கள். எல்லாரும் சேர்ந்து துதிக்க சொன்ன போது துதித்தார்கள். அற்புதம் நடந்தது. இங்கே பேதுரு ஆகிலும் வார்த்தைப்படியே வலையை போடுகிறேன் என்றார். வலையை போட்டார்கள். அப்படியே அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதே கடல்ல தான் இரவு முழுசும் பிரயாசப்பட்டார்கள். எத்தனையோ இடத்துல வலை போட்டார்கள். ஒரு சின்ன மீன் கூட வரல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவர்கள் ஆழத்துல கொஞ்சம் ஆழத்துல போய் தள்ளிட்டு போய் வலையை போட்ட போது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு அந்த படகுல இருந்தபடியினால படகுடைய வறுமை நீங்கும்படியாக அற்புதமாய் திரளான மிகுதியான மீன்களை அந்த வலை மூலமாய் பிடித்தார்கள். அதே வலைதான், அதே கடல் தான். இவர்கள் தனியே பிரயாசப்பட்டார்கள். ஆனால் வெறுமை இயேசுவோடு சேர்ந்து அவருடைய வார்த்தைப்படி செய்து செயல்பட்டார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ரொம்ப சந்தோஷம். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவுடைய துணையோடு நீங்கள் செயல்படும் போது மிகுதியான மீன்களை இவர்கள் பிடித்தது போல நல்ல மிகுதியான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று நீங்கள் சாட்சியாய் ஜீவிக்க முடியும். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, 2 படகுகள் அமிழத்தக்கதாய் ஒரே வலையில மீன்கள், திரளான மீன்கள். அப்படின்னா எவ்வளவு பெருசு பெருசான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனாலும் அந்த வலை கிழிந்து போகவில்லை. 2 படகுகள் அமலத்தக்கதான திரளான மீன்களை அவர் பிடித்தார்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதான வறுமைகள், கஷ்டங்களை, குறைவுகளை ஆண்டவர் நீக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஆகிலும் வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, நாங்க வார்த்தையை படிக்கிறது இல்லையே, எப்படி செய்ய போறோம்? படிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா படிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். மீன்களை பிடித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாய் இருக்கிறது, வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிற வார்த்தைகளாய் இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தைப்படி செய்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த நேரத்துல இன்னும் சில சம்பவங்கள் நடக்கிறது. பேதுருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, இங்க வந்தீங்க, நிறைய மீன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம், டாட்டா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பிரதான மீன் கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் பாருங்க, ஆண்டவரை பின்பற்ற அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனிடத்துல ஜெபித்து ஜெபித்து ஒரு சில நன்மைகளை பெற்று
ஒரு சில மீனை போன்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அப்புறம் தேவனை தேட எனக்கு நேரம் இல்லை, தேவனுக்கு நன்றியாய் ஜீவிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமையில வந்து விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். பேதுருடைய வாழ்க்கையில அன்னைக்கு தேவனை பின்பற்ற அவர்கள் ஒப்பு கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 10-11 வசனங்களை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, அவர்கள் பேதுருவிடத்திலே இயேசு சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய திரளான மீன்கள் கிடைத்ததுனால நீ பிரமித்து பயப்பட வேண்டாம், இது முதல் உன்னை மனுஷர்களை பிடிக்கிற வேலைக்காய் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். தேவனிடமாய் திருப்பப்பட வேண்டிய ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்துகிற பணிக்காய் உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்ன போது, இல்லை ஆண்டவரே, இங்க டெய்லி இந்த பக்கமா வாங்க, இன்னும் ஒரு 10 நாளாவது வாங்க, நிறைய மீனை பிடிச்சு என் குடும்பத்துக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க கூட ஊழியம் செய்யறது எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு இந்த தேவன், இந்த அற்புத தேவன் எங்களுக்கு போதும், இந்த இயேசு எங்களோடு கூட இருந்தார், வேற என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவர்கள் படகெல்லாம் விட்டு தேவனுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள்.